நான் உங்க அட்வொகேட். இப்போ என்னன்னு பார்த்தீங்கன்னா, சுப்ரீம் கோர்ட்ல இப்போ நீங்க சீட்டிங் கேஸ் போடணும்னா, ஒருத்தர் மேல 420 சீட்டிங் கேஸ் போடணும்னா போடலாம். ஆனா இவங்க டாக்குமெண்ட்டை ஃபோர்ஜரி செஞ்சிட்டாங்கன்னு சொல்லி போடுறதுக்கு போலீஸ்காரங்களுக்கு எந்த ஒரு, அதாவது உண்மையா பொய்யா அப்படின்னு சொல்லிட்டு நிராகரிக்க முடியாது. 420 செக்ஷன் பதிவு செய்யுங்க. அந்த டாக்குமெண்ட்டை ஃபோர்ஜரினா எஃப்எஸ்எல் ஃபாரன்சிக் டிபார்ட்மெண்ட் யாரு ஆய்வாளருக்கு அனுப்பிச்சு அது கேஸ் பதிஞ்சதுக்கு அப்புறம் அனுப்புங்க டாக்குமெண்ட்டை. அப்புறம் உண்மை தன்மையை கண்டுபிடிங்க அப்படின்னு இருக்காங்க. சுப்ரீம் கோர்ட்ல இது பொய்யா இருக்கா வாய்ப்பு இல்லை, பொய்யா இருக்காதுன்னு வெறும் கண்ணில் பார்த்து நீங்க ஊர்ஜிதப்படுத்தி எஃப்ஐஆர் போடாம விட்டுறாதீங்க. எஃப்ஐஆர் போடுறதுக்கு நீங்க அது பொய்யா இருக்குமா டாக்குமெண்ட் இல்லை பொய்யா உண்மையான்னு உங்களை கண்டுபிடிக்கிறதுக்கு உங்களுக்கு உரிமை இல்லை. அதனால எக்காரணத்தை கொண்டு எஃப்ஐஆர் கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்கன்னா எஃப்ஐஆர் 420 செக்ஷன்ல ஃப்ராடு செக்ஷன்ல 4G செக்ஷன்ல டாக்குமெண்டோட தன்மையை உண்மையா பொய்யான்னு நீங்க நிரூபிக்கிறதுக்கு உங்களுக்கு தன்மை இல்லை, உங்களுக்கு உரிமை இல்லை. நீங்க பதிங்க, எஃப்ஐஆர் பதிவு செஞ்சுட்டு அதுக்குன்னு தனி டிபார்ட்மெண்ட் இருக்காங்க ஆய்வாளர்கள். அந்த ஆய்வாளர் நீங்க எப்படி புலன் விசாரணைக்கு நீங்க எப்படி பேர் போடுவாங்களோ அது மாதிரி எஃப்ஐஎல் டிபார்ட்மெண்ட் உங்களுக்கு சொல்லணும்னு அவசியம் இல்லை. அந்த டிபார்ட்மெண்ட்டை கொண்டு சப்போஸ் இந்த வீடியோ பார்க்குற யாராச்சும் உங்க டாக்குமெண்ட் யாராச்சும் ஃபோர்ஜரி பண்ணிட்டாங்க அப்படின்னு கம்ப்ளைண்ட் எடுக்கலன்னா சொல்லுங்க. சுப்ரீம் கோர்ட் ஆர்டரு நீங்க எஃப்ஐஆர் நிராகரிக்க முடியாது. அது பொய்யா உண்மையான்னு கண்டுபிடிக்கிற தன்மை உங்களுக்கு இல்லை, உரிமையே இல்லை. அதனால எஃப்ஐஆர் பதிவு செஞ்சுட்டு அந்த டாக்குமெண்ட்டை வாங்கி அதுக்கு தனி டிபார்ட்மெண்ட் இருக்கு, எஃப்எஸ்எல் டிபார்ட்மெண்ட், சரிங்களா? அந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு அனுப்பிச்சு உண்மை எஃப்ஐஆர் பதிவு செஞ்சுட்டு அனுப்புங்க அப்படின்னு சொல்லுங்க. வீடியோவை ஷேர் பண்ணுங்க. எக்காரணத்தை கொண்டு எஃப்ஐஆர் எந்த போலீஸ்காரோ இது உண்மை இல்லை பொய் இல்லை நீயா கிரியேட் பண்ணிட்ட அப்படின்னு சொல்லி எக்காரணத்தை கொண்டு நிராகரிக்க முடியாது. நீங்க எஃப்ஐஆர் கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்கன்னா அது பொய் உண்மை கண்டுபிடிக்கிறது கோர்ட்டு, சரிங்களா? அதுக்கு தனி டிபார்ட்மெண்ட் இருக்கு எஃப்எஸ்எல். நீங்க அனுப்புங்க, அனுப்பிச்சு கண்டுபிடிங்க. எஃப்ஐஆர் பதிவு செஞ்சுட்டு முன்னாடி எக்காரணத்தை கொண்டு அனுப்பக்கூடாது. அனுப்பிட்டு நிராகரிக்க முடியாது. வெறும் கண்ணில் பார்த்துட்டு நீங்க போலீஸ்காரங்க வெறும் கண்ணில் பார்த்துட்டு நீ அதை ப்ரூவ் பண்றதுக்கு உரிமை இல்லை உங்களுக்கு. அதை காரணம் காட்டி நிராகரிக்க முடியாது அப்படின்னு இருக்காங்க. எக்காரணத்தை கொண்டு நம்ம வீடியோ ஷேர் பண்ணாதீங்க. நம்ம அட்லீஸ்ட் உங்க ஃப்ரெண்ட்ஸ் யாராச்சும் சொல்லுங்க. இந்த மாதிரி ஃபோர்ஜரி டாக்குமெண்ட்ஸ் எடுத்துட்டு போய் இது உண்மை பொய் அப்படின்னு சொல்றதுக்கு எந்த ஒரு போலீஸ்காரங்களுக்கும் உரிமை இல்லை, சரிங்களா? சுப்ரீம் கோர்ட் சொல்லியிருக்காங்க இது எஃப்ஐஆர் பதிவு செஞ்சுட்டு இந்த ஒரே ஒரு காரணத்துக்கு அந்த போலீஸ்காரர் என் கண்ணை பார்க்கறதுக்கு உண்மையா இருக்கும் பொய்யா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எக்காரணத்தை கொண்டு நீங்க நிராகரிக்க முடியாது. நீங்க ஃபைல் பண்ணுங்க எஃப்ஐஆர், அதுக்குன்னு கோர்ட்டுக்கு சமர்ப்பிங்க. அந்த டாக்குமெண்ட் வாங்கி எஃப்எஸ்எல் டிபார்ட்மெண்ட் இருக்குல்ல அதுக்கு அனுப்புங்க. செக் பண்ணதுக்கு அப்புறம் அவங்க கொடுக்குற ரிப்போர்ட் உண்மையா பொய்யான்னு சொல்லிட்டு, சரிங்களா? நம்ம சேனல் சொல்றேன், சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. தேங்க்யூ.